வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேர்த்து செய்ய போகிறேன். இது செட்டிநாடு சிக்கன் குழம்பு ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் செட்டிநாடு சிக்கன் குழம்பு கிடையாது, இது கேரளா டிஷ்ஷு. வாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துலாம். தனியா, சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு இவ்வளோ மிளகா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 50 கிராம், தேங்காய் அரை மூடி. இதுதான் அந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, பட்டை 2 துண்டு. இது எல்லாத்தையும், இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். வறுத்து அரைச்சி வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அதில் தனியா, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். வணக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இது குக் ஆகுது. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்து இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடும். இப்போ தான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்து இந்த குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுக்கணும். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்கன் உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம சிக்கனும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுல வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். இதில் இந்த சிக்கன் வடைக்க கொஞ்சம் மஞ்சள்தூள், சால்ட்டு சேர்த்து தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இது மசாலா கலவை எல்லாமே சேர்ந்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம சிக்கன் வறுத்தரைச்ச கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா தக்காளி சேர்க்க மாட்டோம். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கோம், தக்காளி மாத்திரம் சேர்க்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சிக்கன் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.